இன்றைக்கி என்ன வீடியோனா, பிளட்டோட ஹீமோகுளோபினை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அண்ட் ரத்த சோகை வராமல் எப்படி பார்த்துக்கலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க வரோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ப்ரெக்னன்சி அண்ட் ஹெல்த் ரிலேட்டடான ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு ஹீமோகுளோபினோட அளவு குறைஞ்சது 12 கிராம்ஸ்க்கு மேலேயாவது இருக்கணும். அதுக்கு கீழே இருந்தாலே அது நம்ம அனிமியா, தமிழில் வந்து ரத்த சோகைன்னு சொல்லுவோம். இது 3 கேட்டகரிஸாக பிடிக்கலாம். மைல்டு அப்படின்னா 11 கிராம்ஸ்க்கு கீழே இருக்குது, மாட்ரேட் அப்படின்னா 7 to 9 கிராம்ஸ்க்கு கீழே போகிறது, சிவியர் அப்படின்னா 6 to 7 கிராம்ஸ்க்கு கீழே போகிறது. இதுவே த்ரெட்டனிங் கண்டிஷனில் நம்மளோட ஹீமோகுளோபின் லெவல் 6க்கும் கீழே போயிடும், 6 கிராமுக்கு கீழே போயிடும். இதனால் உங்களுக்கு வேகமாக இன்ஃபெக்ஷன் ஆகும், ரொம்ப தூக்கம் வரும் அண்ட் ரொம்ப தூரம் நடக்க முடியாது, ரொம்ப தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்கும், அடிக்கடி தலை சுற்றுறதும் இருக்கும். இந்த ரத்த சோகைக்கு முக்கியமான காரணமே நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய குடல் புழுக்கள் தான். இதனால் நீங்கள் எவ்வளோ தான் அயன் கண்டென்ட் எடுத்துக்கிட்டாலும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் அதோட அப்சார்ப்ஷனே ஆகாமல் அந்த எல்லா நியூட்ரியன்ட்டையும் உறிஞ்சிக்கிறது தான் இதோ குடல் புழுக்களோட வேலையே. இதுக்காக தான் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அல்பெண்டசோல்னு சொல்லக்கூடிய ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. அது எதுக்குன்னே தெரியாமல் சாப்பிட்ருக்கோம் அண்ட் அதை தூக்கி போட்டவங்க இருப்பீங்க. இந்த டேப்லெட் புழுக்களை வந்து டிவார்மிங் பண்ணுறதுக்காக தான். இதை டிவார்மிங் பண்ணுறது மூலியமாக நமக்கு அயன் அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு அனிமியா வந்துருச்சு, அப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? பட் அதை கரெக்டாக பண்ணுங்கள். எப்படின்னா, ஒரு டேட்ஸ் எடுத்துக்கோங்க, அதில் அயன் இருக்குது அண்ட் அது கூட சேர்த்து விட்டமின் சி கண்டென்ட், அதாவது நெல்லிக்காய், கொய்யாப்பழம், ஆரஞ்சு இல்லை லெமன், இந்த விட்டமின் சி கண்டென்ட் உடைய இதையும் நீங்கள் அயன் கூட சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அயன் அப்சர்ப்ஷன் வந்து நல்லாயிருக்கும். முக்கியமாக கால்சியம் நிறைந்த உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது நம்ம ரத்தத்தை வந்து உறிஞ்சிக்கும். அதே மாதிரி டீ காஃபிலையும் உறிஞ்சிக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது, அதையும் அவாய்ட் பண்ணிடணும். இதுக்கு என்ன தான் சாப்பிட்றோன்னு கேட்டிங்கன்னா, கோழிக்கறி இருக்குது பார்த்தீங்களா, நாட்டு கோழிக்கறி, அதுதான் சாப்பிடணும், பிராய்லர் சாப்பிடக்கூடாது. அண்ட் முக்கியமாக ரெட் மீட்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்டுக்கறின்னு சொல்லுவோம்ல, ஆட்டுக்கறி, அது கூட கிடைக்கக்கூடிய ஈரல், அதை சாப்பிட்டு வரணும். அண்ட் சுவரொட்டியும் சாப்பிடலாம். முக்கியமாக கீரைகள் வந்து டெய்லி எடுத்துக்கணும், அதில் தான் ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்குது. அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. முக்கியமாக பீட்ரூட் அண்ட் வாழைக்காய் வந்து எடுத்துக்கோங்க, நல்லா ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் டெய்லியும் பயிறு வகைகளும் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸும் சாப்பிட்லாம். மெயினாக லெமன் அண்ட் ஆரஞ்சு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முக்கியமாக 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸு உங்கள் ஹெச்பி லெவலை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணலாம், நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.